டெல்லி சிபிஐ அலுவலகத்துல நம்ம அனில் அண்ணாவை பிடிச்சி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முக்கியமான காரணமே அனில் குஞ்சுக்கு மட்டும்தான். இந்த அனில் குஞ்சுங்க வந்து முதல் சம்மனுக்கு விஜய் அண்ணா போகும்போது, எங்க அண்ணனை பாத்தியாரா கருப்பு சட்டை போட்டு போயிருக்கேன், இதுல ஒரு தனி கெத்து வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ணன் வரும்போதே மூஞ்சி மூடிட்டு அழுதுட்டு வந்தாரு. இதே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு அண்ணன் வெள்ளை சட்டை போட்டு போயிருக்காப்ல. கருப்பு சட்டை போட்டா மொத்தம் எடுத்திருப்பானுங்க போல இருக்கு. நீங்க வெள்ளை சட்டை போயிருக்காப்ல. வெள்ளை சட்டை போட்டு போனதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, புடிச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டு அண்ணன் வந்து உலர ஆரம்பிச்சிட்டாப்ல. அதாவது நாமக்கல் டு கரூருக்கு ஏன் 7 மணி நேரம் ஆச்சுன்னு கேக்குறாங்க. ஐயா, அந்த நெடுஞ்சாலையில வந்து ஏகப்பட்ட வளைவு நெளிவுகள் இருக்குதுங்க ஐயா அப்படின்னு சொல்லி விஜய் அண்ணா ஒரு புதர்க்கமான ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு டவுன் பஸ் போனா கூட மிஞ்சி போனா 1 மணி நேரத்துக்கு மேல ஆகாது. ஈரோடு கரூர் மக்கள், இந்த நாமக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணன் வந்து 7 மணி நேரம் ஆயிருக்கு. ஏன்னா வளைவுகள் இருக்குதான். எத்தனை வளைவுகள் இருக்கும் உங்களுக்கே தெரியும். சார்ஜ் ஷீட் FIR ஃபைல் ஆயிருச்சு அப்படின்னா அண்ணனால தேர்தல் பிரச்சாரம் செய்ய முடியாது, தேர்தலிலும் கலந்து கொள்ள முடியாது. தற்குறி வெற்றி கழகம் இதோட முடிவரை போட வேண்டியதுதான்.